ஆடு மாடுகளின் மாநாடு, மரங்களின் மாநாடு, மலைகளின் மாநாடு, தண்ணீர் மாநாடு, அதுக்கப்புறம் கடல் மாநாடு என்று வைக்கலாம். கடல் அம்மா மாநாடு ஏன் என்று வைத்தார் என்றால், கடல் அதுக்கு விளக்கிட்ட கடலில் தான் முதலில் அனைத்தும் முதல் உயிரினம் தோன்றியது, அனைத்தும் தோன்றியது. அதனால் தான் அது அம்மா, கடல் அம்மா. பூமியில் 70% பரப்பு நீரால் கடலால் ஆனது, மீதி 30% நிலப்பரப்பு. அந்த 70% இல்லாமல் இங்கே 30% நிலப்பரப்பில் வாழ்கிற உயிரினங்கள் எதுவுமே கடலம்மா இல்லாமல் இந்த உயிரினங்கள் எதுவுமே வாழ முடியாது. அதனால் தான் கடலை நீரில் குளித்துவிட்டு கடலம்மாயை வணங்கிவிட்டு அதுக்கப்புறம் தந்தையான சூரியனை வணங்கிறோம். நம்மளுடைய வழிபாடு, நம்மளுடைய முன்னோர்களுடைய இது, நம்முடைய சமயம் எல்லாமே அதை நோக்கி அப்படித்தான் இருந்துச்சு. இயற்கையை, கடலை, சூரியனை தான் தெய்வமாக வழங்கிட்டு இருந்தோம் என்பதை மிக அழகாக வேண்டது. இந்த கடல் மாநாட்டில் எங்கள் பேராசிரியர் எடுத்த பாடங்கள் நிறைய ஏகப்பட்டது. அதில் நிறைய சொல்லிக்கிறார். அதை அலையாத்தி காடுகள், அதாவது எல்லா பயிர்களுமே வெளியிலுக்கு நன்னீரில் வரும். ஆனால் உப்பு தண்ணீர் உள்ள அலையாத்தி காடுகளுடைய மதிப்பும் பெருமையும், மீண்டும் மலைகள், கடல் மலைகள் பல்லாயிரக்கணக்கான கடலுக்குள்ள இருக்கிற மலைகள் 1000 கிலோமீட்டர் தூரம் இருக்கும். அதெல்லாம் காப்பது கடல் நினைக்கும். கடல்னால் தான் மனிதன் வாழ்வான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உயிரின் மனிதன் மட்டும் இல்லை, பல்லுயிர் பெருக்கம் எல்லாமே இருக்கும், கடலால் தான் இருக்கும். மிக அழகான பெரிய ஒரு பாடம் எடுத்தார். உண்மையாலுமே எங்களுடைய பேராசிரியர், உலகத்தினுடைய தமிழ் இனத்தினுடைய பேராசிரியர் மட்டும் இல்லை, பேராசிரியர், எல்லாத்துக்கும் பேராசிரியர். ஹெட்ஸ் ஆஃப் சார்.